சர்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான வாட்டர் ஸ்போர்ட். பர்சனலி எனக்கு சர்ஃபிங் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் சர்ஃபிங்கில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னா உங்களை நினச்சி நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சர்ஃபிங்க்கு பின்னாடி இருக்கிற காம்ப்ளிகேட்டடான ஃபிசிக்ஸை நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கீங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு Sporti-Phy EP-02. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் குடுகுடுன்னு இறங்கி தெருவில் ஓடினா எப்படி இருந்திருக்கும். அப்படி ஒரு நாள் குளிக்கும் போது தான் ஆர்கிமிடிஸ் சர்ஃபிங்க்கு தேவைப்படுற ஒரு பேசிக் பிரின்சிபிளான buoyancy-யை கண்டுபிடிச்சாரு. பாத் டப் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி ஆர்கிமிடிஸ் குளிக்க உள்ளே இறங்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி வெளியில் சிந்துறதை அவர் கவனிக்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் உள்ளே இறங்குறாரோ அதே அளவு தண்ணி வெளியில் சிந்துறதை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பொருளை தூக்கி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா தண்ணி அந்த பொருளுக்கு மேலே ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுத்து அந்த பொருளை மிதக்க வைக்கும். இதை தான் நம்ம buoyant ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் அந்த பொருளோட வெயிட்டுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அந்த பொருள் தண்ணிக்கு மேலே மிதக்கும். இதுவே அந்த ஃபோர்ஸ் அந்த பொருளோட வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். இந்த buoyant ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, தண்ணியில் போடுற பொருள் கொஞ்சம் தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணும். இந்த டிஸ்பிளேஸ் ஆன தண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் buoyant ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ போடுற பொருள் அதிகமான தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா buoyant ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கம்மியான தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா buoyant ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, சர்ஃபிங் பண்ணுறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சர்ஃபிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சர்ஃப் போர்டு மேலே ஏறி படுக்கிறது. இந்த சர்ஃப் போர்டு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக பெருசாக அகலமாக இருக்கிறதால இதோட வால்யூம் அதிகமாக இருக்கும். அதனால இது அதிகமான தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ buoyant ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இதனால சர்ஃப் போர்டு மேலே ஆள் ஏறி படுத்தாலும் அவங்க உள்ளே போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடலிங். உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே லெஃப்ட் ரைட் பேடல் பண்ணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டர்ன். சூப்பர். இந்த கை என்ன பண்ணும்? அந்த கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், பட் அதை ரிவர்ஸ் யூஸ் பண்ணலாம். குயிக்காக டர்ன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குமே. இந்த ஹேண்ட் ஃபார்வர்ட் கொடுக்கும். ஓகே, ஒரு சர்க்கிள் பேசிக் சர்க்கிள். ஓகே, அதில் குயிக்காக நம்மளுக்கு டர்னிங் கிடைக்குமே நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் பொசிஷன். எப்படி ஸ்டாண்ட் பண்ண பாருங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, 2 3 அப். சூப்பர். நேரா பாருங்க. அண்ட் இந்த லெவலில் இருந்தால் போதும். ரொம்ப பேக். சர்ஃபிங் பண்ண போகிற இடம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அலை ரொம்ப பெருசாக இடத்துல தான் பண்ணுவாங்க. டீப் ஓஷனில் வேவ் வருதா இல்லைன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்படி வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. அது வரைக்கும் சர்ஃப் போர்டு கடலில் சின்ன சின்ன அலைகளில் ஏறி இறங்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். சர்ஃப் போர்டுக்கு அடியில் போகிற வாட்டர் சர்ஃப் போர்டுக்கு அடிஷ்னலான ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். சரி, கடலில் பெரிய அலை எப்படி உருவாகுது? காற்று ஃபஸ்ட்டு கடலில் சின்ன ஒரு ரிப்பில் க்ரியேட் பண்ணும். அப்புறம் அடிக்கிற காற்றோட வேகம், அந்த காற்று எவ்வளோ நேரத்துக்கு ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரிப்பிள் தான் பெரிய அலையாக மாறும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். வேவ்ஸ் எனர்ஜியை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. வாட்டர் அதே இடத்துல தான் இருக்கும். இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க ஸ்டேடியமில் மெக்சிகன் வேவ் செலிப்ரேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வேவ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர பீப்புள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்க, அதே இடத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வாட்டர் மாலிக்யூல்ஸ் சர்க்குலர் மோஷனில் அப்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் மூவ் ஆகி எனர்ஜியை பக்கத்தில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பழைய பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல பொருள் ஏதாவது தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும். கடற்கரை கிட்ட வேவ்ஸ் வரும்போது கடற்கரை ஸ்லோப்பாக இருக்கிறதால வேவ்ஸில் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகி பிரேக் ஆகிடும். இந்த ரீஜனில் தான் சர்ஃபிங் பண்ணுவாங்க. சரி, பர்ஃபெக்டான வேவை கண்டுபிடிச்ச பிறகு அதை நோக்கி ஃபாஸ்ட்டாக பேடல் பண்ணிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் வேவ் வர டைரக்ஷனை நோக்கி சர்ஃப் போர்டை திருப்பி அதுக்கு மேலே ஏறி நிற்பாங்க. ஓகே, நம்ம ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து ஆக்ஷன் தான். ஓகே ஓகே. ப்ரோ என்ன ப்ரோ இந்த ஆளு? ஒரு நிமிஷம். அங்க என்ன சொன்னீங்க? வேவ்ஸ் எனர்ஜியை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்புறம் எப்படி இந்த சர்ஃப் போர்டு மட்டும் மூவ் ஆகுது? அதுக்கு காரணம் சர்ஃப் போர்டோடைய யூனிக்கான ஷேப். சர்ஃப் போர்டோடைய எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வ்டாக இருக்கும். அதனால அது வேவ் கூட எப்போவுமே கான்டாக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வேவோட ஸ்பீடை மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்க பேடல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே மொமெண்டம் கிரியேட் ஆகும்.
அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சர்ஃப் போர்டை புஷ் பண்ணும். ஸோ அந்த இடத்துல மொமெண்டம் வாட்டர்லேருந்து சர்ஃப் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் ஃபைனலி சர்ஃபர்ஸ் அவங்களோட பொசிஷனை கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் சர்ஃப் போர்டு வாட்டரில் மூவ் ஆகுது. அவங்க போர்டோட சென்டரில் நிற்கும் போது கிராவிட்டி அவங்கள பிடிச்சி கீழே இழுக்கும். அதிக பாயிண்ட் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகி அதை கேன்சல் பண்ணி விட்டுரும். இப்போது அவங்க போர்டோட பேக் சைடுக்கு மூவ் ஆனால் அவங்களோட வெயிட், அதாவது கிராவிடேஷனல் புல் பேக் சைடில் மூவ் ஆகிடும். ஆனால் பாயிண்ட் ஃபோர்ஸ் சென்டரில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே 2 ஃபோர்ஸ் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி வேறு வேறு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதனால போர்டு ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி ஆகிறதுனால போர்டோட பேக் சைடு இன்னும் நல்லா தண்ணிக்குள்ளே போகும். அதனால பாயிண்ட் ஃபோர்ஸ் சென்டர்லேருந்து பேக் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகி கிராவிடேஷனல் புல்லை கேன்சல் பண்ணி விட்டுடும். ஸோ போர்டு அதுக்கு மேலே ரொட்டேட் ஆகுது. பட் போர்டோட பேக் சைடு நல்லாவே தண்ணிக்குள்ளே போயிருக்கும், ஃப்ரண்ட் சைடு நல்லாவே தூக்கிட்டு இருக்கும். இப்படி பண்ணுறதால வாட்டரோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்ண முடியும். அதனால தான் சர்ஃபர்ஸ் இந்த டெக்னிக்கை பிரேக்கிங், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் டைரக்ஷன் சேஞ்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வர சர்ஃப் போர்ட்ஸில் ஃபின்ஸ் இருக்கும். இது சர்ஃபர்ஸ்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டியையும் ஒரு கண்ட்ரோலையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் சர்ஃப் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனால ட்ராக் கிரியேட் ஆகும். அதை இந்த ஃபின்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்லி ஒருத்தர் சர்ஃபிங் நல்லா பண்ணோம் அப்படின்னா ஓஷன் வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்ஃப் போர்டில் கண்டினியூஸாக முன்ன பின்ன சைட்லன்னு மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, சர்ஃபிங்க்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒலிம்பிக்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குல்ல, ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒலிம்பிக்ஸ் 2024 சர்ஃபிங் குவாலிஃபிகேஷனுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்தியன் டீமில் மொத்தம் 4 பேர், அதில் 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. கேட்கவே பெருமையாக இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு Sporti-Phy வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்டாக நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் சும்மா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணாமல் அதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட், இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்டில் அவங்க எங்கேஜ் ஆகணும்னு நினைக்கிற பேரண்ட்டாக நீங்கள் ராக்கெட் சயின்ஸ், ஏரோ மாடலிங், எலக்ட்ரானிக்ஸ், சிம்பிள் மிஷின், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான எஜுகேஷனல் கான்செப்ட்ஸை ரொம்பவே ஈஸியாக ஸ்டெம் எஜுகேஷன் மூலமாக உங்கள் குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போது வர சண்டே அன்னைக்கு சிட்டியிலேருந்து நடக்க போகிற சயின்டிஃபிக் பேரண்டிங் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமில் யூஸ்ஃபுல்லாக எங்கேஜிங்கான ஸ்டெம் கான்செப்ட்ஸை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒர்க் ஷாப்புடைய ப்ரைஸ் வெறும் 99 ரூபாய் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேல்யூ பேக்டு ஒர்க் ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.